ஓம் ஸ்ரீ மோதக பிரியன்தால் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ கந்த கடவுள்தால் என் சிறமேல் போற்றி. வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அழைப்பான் பிற உயிரை ஆக்கலும் குற்றம், விளைப்பால் கொண்டோன் மிசைதலும் குற்றம், சுழற்பால் அல்லற்க சொல்லுதலும் குற்றம், கொலைப்பாலும் குற்றமையாம் அப்படின்னு பாடல் சொல்லுது. இப்போ சில வியாபார நோக்கத்தோட சில விஷயங்களை கடைப்பிடிச்சு சில உயிர்களை வளர்த்து உருவாக்கி லாப நோக்கோட விற்பனை செய்கிறாங்கல்ல, அதைத்தான் பாடல். அது தவறு. அதான் அழைப்பால் பிற உயிரை ஆக்கலும் குற்றம், விளைப்பால் கொண்டோன் மிசைதலும் குற்றம், சுழற்பால் அல்லற்க சொல்லுதலும் குற்றம். நம்மளால் முடியாத விஷயத்தை கூட அவன் முடிச்சு கொடுப்பான். அதை செய்கிறோம் இதை செய்வோம் அப்படின்னு பொய் சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதுவும் குற்றம். கொலைப்பாலும் குற்றமே அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா வாய்மையோட வாழணுங்கிறத நிலைப்படுத்துறது தான் அந்த பாடலோட தாற்பயம். அப்போ வாய்மை நிலை, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்ல 291 சொல்லுவதில் அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்போ ராமலிங்க சுவாமிகள் சொன்ன விஷயம். அப்போ ராமலிங்க சுவாமிகள் எப்படி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை சொல்கிறாரோ அதே தான் இது, அந்த கருத்து தான் இது. இதனுடைய வெளிப்பாடாக தான் ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. எல்லா உயிர்களும் தன்னுயிராக பார்க்க வேண்டுங்கிற கருத்து தான். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணும் அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட தாற்பயம். அடுத்து ஆப்த வாக்கியம் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். உத்தமர்கள் பார்வை வர குஜனும் தானும் சப்தமத்தில் ஏறிடவே ஜகத்தோர்க்கான பத்தினியே போலிருந்தே வேசியாவாள் பல புருஷ நேசங்குள்ளும் பண்புள்ளாளே. அப்போ குஜ பகவான் அங்காரகர் சொல்கிறோம் இல்லையா, உத்தமர்கள் பார்வை வர குஜனும் தானும். அப்போ நல்ல கிரகம்னு சொல்கிறோம். அப்போ தீய கோள்கள் சுபகோள்கள் அந்த அடிப்படை விஷயத்தில் வந்துடும். அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ தீய கோள்கள் பார்க்குறது அதனுடைய பலன் என்ன, அப்போ நல்ல கோள்கள் பார்த்தா என்ன பலன், இப்படி இருக்கு இல்லையா. இதில் உத்தமர்கள் பார்வை வர, இப்போ குஜ பகவானை அங்காரகரை அந்த செவ்வாய் பகவானை உத்தம கோள்கள் பார்க்கறதுனால இந்த பலன் ஏற்படுமாப்பா அப்படி பாடலாக தான் சொல்லுது. உத்தமர்கள் பார்வை வர குஜனும் தானும் சப்தமத்தில் ஏறிடவே ஜகத்தோர்க்கான. சப்தமஸ்தானத்தில் ஏறி உத்தமர்களுடைய பார்வையை வாங்கிட்டா அந்த பெண் இப்படி தான் இருப்பாள். ஜகத்தோருக்கான உலகத்தில் இருக்க பார்க்கறதுக்கு பத்தினி போல இருப்பாள், ஆனால் பத்தினி கிடையாது. பல ஆண்கள் தொடர்புகள் ஏற்பட்டு போயிடும் அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற. ஆனால் வெளித்தோற்றத்துக்கு தெரியாது. இதுதான் அந்த ஜாதகத்தோட மர்மம். உத்தமர்கள் பார்வை வர குஜனும் தானும் சப்தமத்தில் ஏறிடவே ஜகத்தோருக்கான பத்தினியே போலிருந்தே வேசியாமல் பல புருஷ நேசங்கொள்ளும் பண்புள்ளாளே அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட நூல்கள் ஆப்த வாக்கியங்கிறது எல்லாமே மர்ம முடிச்சுகளை அவுக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கி நாகரீக போக்கில் சில மாற்றங்களை சொல்லி ஆப்த வாக்கியத்தை அவ சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆப்த வாக்கியங்கிறது ஆன்றோர்கள் இறையவர்களால் அருளப்பட்ட விஷயம். அதனுடைய அடிப்படையில் நம்ம ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு அதனுடைய உண்மை வெளிப்பாடு தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே பொருத்த விஷயங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ வீடுகள் பொருந்துதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தசவித பொருத்தம் 10 பொருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருத்தங்கிறது ஒரு சாதாரண விஷயம்.
அது மட்டும் பொருத்தம் இல்லை. வீடுகள் பொருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, வீடுகள் பொருத்தம், அப்போ பாவக பொருத்தம் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பொருத்தத்துக்கு இந்த நுட்ப ஆய்வு தேவைப்படும். இதை பொருத்தி நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தான் சேர்க்கை, யுவதிகளும் ஆண் பெண் சேர்க்கை இது பொருந்துமா பொருந்தாதா, இதை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, அந்த தீர்மானத்துக்கு நம்ம வர முடியும். அவங்களுக்கு ஜாதக சம்பந்தமான விஷயங்கள், திருமண பொருத்தங்கள், தொழில்நிலை எப்படி அமைச்சிக்கிறது, வாழ்க்கை நிலை எப்படி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், எண்கணிதம், வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க, ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.